Hi, good evening. Good evening. Hi, Deepshika. Good evening, pa. Hi, good evening. Creative vibe. Hi, pa. Good evening. Audio video எல்லாமே clear-ஆ pa? Good evening, pa. Good evening, Mati. Yes, pa. உங்களை எப்படி மறக்க முடியும்? ஓகே பா ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூலு? நாளைக்கு ஸ்கூல் இருக்கா சாட்டர்டே? என் நேம் காவியாப்பா. ஓகே தீப்ஷிகா, தேங்க்யூ. ஹாய் சுமன், குட் ஈவினிங். மேக்கே கிரியேட்டிவ் வைப். உங்கள் நேம் என்னப்பா? ஓகே, உங்களுக்கு எக்ஸாமா நாளைக்கு ரேவதி? தமிழ் டேலண்ட் எக்ஸாம். ஓகே, எக்ஸாம் மட்டும்தானா? லெட்டு. ஓகே ஓகே லெட்டு, தமிழ் எக்ஸாம் இருக்கு. ஓகே, ஸ்கூல் நல்லா போச்சு. சாப்டர் 5 முடிச்சுட்டாங்க. சாப்டர் 5 ஃபுல்லாக முடிச்சுட்டாங்களா? ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு ஹாலிடே. ஓகேப்பா ஓகே. ஹாய் புஷ்பமித்ரா, குட் ஈவினிங். ஹலோ கவி, குட் ஈவினிங் பா. ஓகே ஸ்ரீ, ஓகேப்பா. ஃபைசு, குட் ஈவினிங் பா. ஐம் ஃபைன் பா, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஸ்கூல் எல்லாமே நல்லா போச்சு எல்லாருக்குமே. நாளைக்கு ஸ்கூல் வந்துட்டு ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்கு, மற்றவங்களுக்கு ஹாலிடே இல்லையா? ஸோ இந்த சண்டேக்குள்ள நான் சொன்ன ஸ்டடி பிளான்ல வந்துட்டு என்ன ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கப்பா? என்ன சாப்டர் முடிக்கணும்னு சொன்னேன் இந்த சண்டேக்குள்ள? போன லைவ்ல வந்துட்டு நம்ம ஸ்டடி பிளான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு இந்த சண்டேக்குள்ள, அதாவது அக்டோபர் 6 to தென் சண்டேக்குள்ள என்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? அக்டோபர் 12க்குள்ள விச் சாப்டர்? ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த கிளாஸ்லயே விட்டுட்டீங்களா? ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா யாராச்சும்? ஓகேப்பா ஓகே ஓகே. லெட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. தீப்ஷிகா, புஷ்பமித்ரா, ரேவதி, தென் ஃபைசு எல்லாருமே என்னது ஸ்கெடியூல் ஃபாலோ பண்றீங்களாப்பா? ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்றீங்களா? ஸோ போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாருமே என்னது படிச்சு முடிச்சுட்டீங்களா? போன கிளாஸில் ஃபியூ செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சாப்டர் 5ல இருக்கிறது ஆல்கலைன் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டீங்களா? 60+ போதுமா? அவுட் ஆஃப் 75 உங்களுக்கு? ஓகே, படிச்சுட்டீங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதே சாப்டர் 5ல இருக்கிற ஃபியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் லாஸ்ட் 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது, தென் வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு குட்டி டெஸ்ட் மாதிரி பண்ணலாம், 1 words மாதிரி. ஸோ நான் வந்து கொஸ்டின் சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு ஆன்சர் சொல்லணும். ஓகேயா? ரெடியா? ஸோ ஸ்டடி பிளான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீக்குக்குள்ள, இந்த அக்டோபர் 12க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னது சாப்டர் 5 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். சாப்டர் 5 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கிளியரா? கிளியராப்பா? ஓகேப்பா ஓகே. ஸோ சாப்டர் 5 தான் இந்த வீக்குக்கான டார்கெட். ஸோ இந்த வீக்குள்ள சண்டேக்குள்ள, நாளைக்கு லீவ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நாளைக்கு சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல இருக்கிற என்னது 2-3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல போன 11th கெமிஸ்ட்ரி லைவ்லையும் இந்த 11th கெமிஸ்ட்ரி லைவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த லைவ் ஃபுல்லாக பாருங்க, ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேப்பா ஓகே, வெரி குட் தீப்ஷிகா.
ஸோ சஜிதா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போனால் அந்த லைவ் செக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஷார்ட்ஸ் வீடியோஸ் லைவ். ஸோ அது கிளிக் பண்ணால் வந்துட்டு நீங்கள் சொல்கிற டாபிக் வந்துட்டு எப்போ ஸ்கெட்யூல் ஆயிருக்குங்கிறது அந்த செக்ஷனில் தெரியும். ஓகே சஜிதா. ஸோ படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் இருக்கிற சாப்டர் 5ல் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ் படித்து முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற புக்கிங் கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னது இது சாட்டர்டே சண்டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு குட்டி ரிவிஷன் சாப்டர் 5க்கான ரிவிஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கிளியராப்பா? கிளியரா? ஸோ நம்ம 100 கிளினிக் சேனல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அக்டோபரில் இருந்துட்டு நியூ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குப்பா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெய்லி 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்கும். தென் நீங்கள் ஒன்ஸ் நம்மளோட ஆப் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ கைட் புக்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கான கைட் புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் உங்களை வந்துட்டு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மென்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கறதுக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் வந்தாலும் அதெல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு அங்கே மென்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு. தென் வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ வாட் ஆர் த என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDF we will provide. தென் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண PDF, தென் ஃபார்முலா ஷீட் எல்லாமே வந்துட்டு இந்த ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும். தென் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எக்ஸாம் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம் டைமில் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த நம்பருக்கு 11th நம்பர் தான் இது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்துட்டு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் மிட் டேர்ம் டேஸ் அனௌன்ஸ் பண்ணலப்பா. அதெல்லாமா கவனிச்சுட்டு இருக்கீங்களே. ஸோ 11th நம்பர் இதுதான்ப்பா. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த நம்பருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ண சொல்லுங்கள். ப்ளஸ் வந்துட்டு இப்போ 3 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 daysலேயே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே வந்துட்டு மேம் எப்படி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்குது, தென் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங், தென் மென்டர் சப்போர்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியும். இந்த 3 daysக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 3 days ட்ரையல் கிளாஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 3 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சாப்டர் 5ல் இருக்கிற போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியரா? எஸ் தீப்ஷிகா, நானுமே டீச் பண்ணுவேன். ஓகேயா? கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ. ஸோ போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியராப்பா? அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே. ஓகேயா? ஷர்மிளா, நீங்கள் இந்த கிளாஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவனிச்சுட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணால் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே ஷர்மிளா. ஸோ யாருக்குமே டவுட்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? ரெடியா? எஸ், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். why sodium hydroxide is much more soluble than sodium chloride. வெரி குட் தீப்ஷிகா, வெரி குட்பா. ஸோ போன கிளாஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அது வரைக்கும் தீப்ஷிகாவுக்கு தெரியுது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னப்பா? அதுக்கான ஆன்சர் என்ன தீப்ஷிகா?
Yes, plaster of Paris அதோட preparation then வந்து பாத்தீங்கன்னா அதோட uses எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். then வந்து பாத்தீங்கன்னா பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இருக்கிற similarities டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? preparation plaster of Paris ஓட preparations வரைக்கும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா solvay process then வந்து பாத்தீங்கன்னா gypsum. Yes, very good Deepshika. It is deliquescent in nature. அதனால தான் sodium hydroxide வந்துட்டு sodium chloride கம்பேர் பண்ணும்போது அதோட solubility வந்துட்டு அதிகமா இருக்கு. water solubility வந்துட்டு அதிகமா இருக்கு. Very good Deepshika. So இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா solvay process then வந்து பாத்தீங்கன்னா diagonal relationshipனா என்னது, gypsum எப்படி, gypsumனா என்னது. என் நேம் காவியாப்பா. So டிஸ்கஸ் பண்ணலாமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? யாரெல்லாம் ரெடி நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்றதுக்கு? ஹாய் சந்திரலேகா, ரெடியா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரெடியா? போலாமா? சோ இப்போ வந்துட்டு இந்த 11th கெமிஸ்ட்ரியோட லைவ் பா. அப்படியாப்பா, நீங்க ஆன்சர் சொல்லும் போது எனக்குமே கிளாஸ் எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. ஓகேயா? சோ போன கிளாஸோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ள போனா அந்த லைவ் செக்ஷன்ல ரெக்கார்ட் பண்ண எல்லா லைவ்ஸுமே இருக்குமா. லைவ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா சேனலுக்குள்ள அந்த லைவ் செக்ஷன் இருக்குல்ல, சோ அதுக்குள்ள போனாலே அந்த ஹெட்டிங்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? எல்லா லைவ் செக்ஷன் எப்போங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல ஸ்கெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேனலுக்குள்ள போனாலே லைவ் செக்ஷன்ஸ் எப்போ நடக்குது, தமிழ் திறனேறி எப்போ நடக்குது, அது எல்லாமே உள்ள இருக்கும்பா. ஓகேயா? ஓகேப்பா. then first question வந்து பாத்தீங்கன்னா இது uses of gypsum. so gypsum ஓட uses கேட்டிருக்காங்க. plaster of Paris மாதிரி அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் இந்த சாப்டர்ல. ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் gypsum. என்னது plaster of Paris ஓட கெமிக்கல் ஃபார்முலா என்னதுப்பா? plaster of Paris ஓட கெமிக்கல் ஃபார்முலா moreover இது ரெண்டுமே சேம் தான். ஒரு குட்டி டிஃபரன்ஸ் தான் இருக்கு gypsத்துக்கும் plaster of Parisக்கும் இல்லையா? So plaster of Paris ஓட chemical formula யாருக்கெல்லாம் தெரியும்? plaster of Paris ஓட chemical formula plaster of Paris ஓட yes, very good Sajida, very good Deepshika. so plaster of Paris is CaSO4 half H2O இல்லையா? okay, very good cover drive. so CaSO4 half H2O. so gypsத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த halfக்கு பதிலா இங்க 2 இருக்கு. so கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. very good லெடு. so gypsத்தோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா CaSO4 2H2O. gypsமும் plaster of Parisம் கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. அது வந்துட்டு half H2O, gypsத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2H2O. கிளியரா? so கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு plaster of Paris வந்துட்டு ஹெமி ஹைட்ரேட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹெமி ஹைட்ரேட்னா half H2O. மறந்துடுச்சா? இதுதான் CaSO4 half H2O தான் என்னது plaster of Paris ஓட கெமிக்கல் ஃபார்முலா. CaSO4 half H2O. கிளியரா? CaSO4 half H2O. so CaSO4 half H2O ங்கிறது it is a hemihydrate of CaSO4. calcium sulfate ஓட hemihydrate தான் என்னது plaster of Paris. கிளியரா? so gypsumங்கிறது CaSO4 2H2O. yes பா, கரெக்ட் தான். so அதோட யூசஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா gypsum is used for making dry plaster boards. so plaster boards வந்துட்டு prepare பண்றதுக்காக. yes பா, இது கொஞ்சம் லெங்தியா இருக்கிற क्वेश्चन தான். so uses of gypsum ங்கிறது 5 mark question. uses of gypsum is a 5 mark question. then நம்மளோட plaster of Paris ஓட யூஸ் வந்துட்டு கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். plus அதோட preparation-ம் சேர்த்து கேட்டா preparation of plaster of Paris then அதோட யூஸ் வந்துட்டு கம்பைன் பண்ணியும் 5 மார்க்ல கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சொல்லுங்கப்பா, என்ன டவுட்?
ஸோ ஜிப்சஸோட ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிளாஸ்டர் போர்ட்ஸ். பிளாஸ்டர் போர்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஜிப்சம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே அந்த பிளாஸ்டர் போர்ட்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் வால்ஸ் அண்ட் சீலிங்ஸ் அண்ட் ஃபார் பார்ட்டிஷன்ஸ். ஸோ இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பில்டிங்கில் வந்துட்டு இந்த சீலிங் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, வாலோட ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஜிப்சம் வந்துட்டு யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி பில்டிங் இண்டஸ்ட்ரி தான், பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பிளாஸ்டர் போர்ட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் பிளாஸ்டர் போர்ட்ஸ். அந்த பிளாஸ்டர் போர்ட்ஸ் எதில் யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபினிஷிங் walls, ceilings and for partition. So இதெல்லாமே prepare பண்றதுக்கு gypsum வந்துட்டு யூஸ் பண்றாங்க. Then second use என்னன்னு பாத்தீங்கன்னா gypsum when is heated to 300 Fahrenheit. So gypsத்தை வந்து பாத்தீங்கன்னா 300 Fahrenheitல நம்ம ஹீட் பண்ணா it will produce plaster of Paris. So plaster of Paris ஓட ப்ரிப்பரேஷன்ங்கிறது gypsத்தை ஹீட் பண்ணாதான் நமக்கு plaster of Paris கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். So preparation of plaster of Paris இங்கிறது just gypsத்தை ஹீட் பண்ணா போதும். ஸோ இங்கே வந்துட்டு gypsத்தை just 300 Fahrenheitல வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணா we will get a plaster of Paris. ஸோ அங்கே கிடைக்கிற plaster of Paris we call it as gypsum plaster. ஸோ gypsத்துல இருந்து நம்ம plaster of Paris prepare பண்ணா that plaster of Paris is called as gypsum plaster. Plaster of Paris prepared from another gypsum by heating gypsum. Gypsத்தை வந்துட்டு 300 Fahrenheitல வந்துட்டு ஹீட் பண்ணா we will get another gypsum plaster. செல்ஸா என்ன செல்ஸ்ப்பா, எந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க கேக்குறீங்க? So this lesson is என்னது chapter 5 11th chemistry ஓட chapter 5 தான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Then அந்த gypsum plaster நம்ம அங்க prepare பண்ண gypsum plaster வந்துட்டு எங்க யூஸ் ஆகும்னா sculpting materials, sculpture பண்றதுக்கு, இந்த statues எல்லாம் prepare பண்றதுக்கு இந்த plaster of Paris வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். கிளியரா? இந்த என்னது காடோட ஐடியல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஸ்கல்ப்சர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜிப்சம் பிளாஸ்டரை யூஸ் பண்ணலாம். ஜிப்சத்துலேருந்து இருக்கிற ப்ரிப்பேர் பண்ணுற பிளாஸ்டர் தான் ஜிப்சம் பிளாஸ்டர். அந்த ஜிப்சம் பிளாஸ்டர் இஸ் யூஸ்ஃபுல் இன் ஸ்கல்ப்சிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ரெண்டு யூஸ் கிளியரா? நெக்ஸ்ட் யூஸ். Then gypsum plays an important role in agriculture. So agriculture field ல வந்துட்டு gypsum யூஸ் பண்றாங்க. இதுக்காக என்னெல்லாம் யூஸ் அப்படின்னா it is used as soil additive, conditioner and fertilizer. So gypsum is used as soil additive யூஸ் பண்றாங்க, then conditioner யூஸ் பண்றாங்க. ஓகேப்பா. So soil additive யூஸ் பண்றாங்க, கண்டிஷனரா soil conditioner யூஸ் பண்றாங்க, then fertilizer நம்மளோட gypsum வந்துட்டு யூஸ் பண்றாங்க. Then it helps in loosen up compact or clay soil. So compact soil, clay soil வந்து பாத்தீங்கன்னா அதோட thickness வந்துட்டு அதிகமா இருக்கும்ல, so அந்த thickness வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாத அதுல வந்துட்டு நம்மளால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். So அந்த soil கொஞ்சம் loosen up ஆக்குறதுக்கு, கொஞ்சம் அதோட thickness வந்துட்டு கம்மி பண்றதுக்கு இந்த gypsum நம்ம யூஸ் பண்றோம். Gypsum is used for loosening up the compact or clay soil. The soil இருக்கிற thickness reduce பண்றதுக்கு we use gypsum. And then வந்து பாத்தீங்கன்னா it provides calcium and sulfur which are essential for the healthy growth of plant. So இந்த gypsத்துல வந்துட்டு CH-5 இருக்கு இல்லையா, களிமண்ணுப்பா. clay soilங்கிறது களிமண்ணு. So இந்த ஜிப்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் தான் இருக்கு, CaSO4 தான் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்ம சாயில போட்டோம் அப்படின்னா இட் வில் ப்ரொவைட் கால்சியம் அண்ட் சல்ஃபர். ஸோ அந்த சாயில வந்துட்டு இட் வில் ப்ரொவைட் கால்சியம் அண்ட் சல்ஃபர். தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்சியம் அண்ட் சல்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் க்ரோத்துக்கு, அந்த பிளான்ட்டோட ஹெல்த்தி க்ரோத்துக்கு வந்துட்டு எசென்ஷியலான எலமெண்ட்ஸ். இட் இஸ் தி எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஃபார் என்னது ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் பிளான்ட். Gypsum will provide calcium and sulfur which are essential for the healthy growth of plant. It can also be used for removing sodium from soils having high salinity. So salt content அதிகமா இருக்கிற soilsல வந்து பாத்தீங்கன்னா இந்த gypsத்தை ஆட் பண்ணா அங்க இருக்கிற அந்த சோடியத்தை ரிமூவ் பண்றதுக்கு, removing the sodium, it will help in removing the sodium.
ஸோ salinity ஒரு சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சாயிலில் வந்துட்டு when we will add gypsum, ஸோ அந்த ஜிப்சத்தை ஆட் பண்ணால் we can remove the sodium. ஸோ அந்த சோடியத்தை ரிமூவ் பண்ணி நம்மளால் இந்த எக்ஸஸ் salinity-யை ரெடியூஸ் பண்ண முடியும். அதில் இருக்கிற சால்ட் கண்டென்ட்டை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஓகேயா? ஸோ பார்க்குறேன் விஃபி கார்கட் க்ராஷே இல்லையா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் கிளியர் பாய்ஸ். இது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் ஜிப்சத்துக்கான யூஸ் ஆஃப் ஜிப்சம் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. சாயில் அடிக்டிவாவோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனராகவோ. இது கெமிஸ்ட்ரிப்பா, 11th கெமிஸ்ட்ரி. So soil addictive conditioner then fertilizer we can use gypsum. Then அந்த gypsத்தை யூஸ் பண்ணி clay soil இருக்கிற thickness நம்மளால reduce பண்ண முடியும். Then வந்து பாத்தீங்கன்னா it will provide calcium and sulfur to the soil that are essential for the healthy growth of plant. Then வந்து பாத்தீங்கன்னா excess salinity இருக்கிற soilல சோடியத்தை remove பண்றதுக்கும் we will use gypsum. Then next set of use என்னன்னு பாத்தீங்கன்னா it is used for making surgical and orthopedic cast such as surgical splints and casting molds. So இதெல்லாமே medicinal fieldல gypsத்தோட யூஸ். surgical field நம்ம யூஸ் பண்றோம். then வந்து பாத்தீங்கன்னா orthopedic cast. so அதில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் prepare பண்றதுக்கு அந்த லெக் எக்ஸ்டென்ஷன் ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன் இல்லையா, நம்ம அந்த சப்போஸ் நமக்கு அந்த லெக் ஃப்ராக்சர் ஏதாச்சும் ஆயிருக்கிற ஒரு பர்சன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் என்னது ஆர்த்தோபெடிக் கேஸ்ட். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்த்தோபெடிக் கேஸ்ட். ஸோ அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வி யூஸ் ஜிப்சம். ஸோ ஜிப்சத்தோட மெடிசனல் ஃபீல்டில் என்னெல்லாம் யூஸ் இருக்குன்னா சர்ஜிக்கல் ஃபீல்ட்லையும் ஆர்த்தோபீடிக் கேஸ்ட்லையும் தான் ஜிப்சம் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் ஸ்பிளின்ஸ் அண்ட் கேஸ்டிங் மோல்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கட்டு போடுறதுக்கு. ஏதாச்சும் போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம கட்டு போடுவோம் இல்லையா. ஸோ அந்த கட்டு போடுறதுல எது யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே ஜிப்சம் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம், சர்ஜிக்கல் அண்ட் ஆர்த்தோபெடிக் கேஸ்டில். சர்ஜிக்கல் ஸ்பிளின்ஸ் அந்த மாதிரி காஸ்டிங் மோல்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு we will use gypsum. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே லைஃப்பில் நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட எவ்ரிடே லைஃப்பில் ஜிப்சத்தோட யூஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் சிமெண்ட் மாதிரி தான்ப்பா இருக்கும். ஓகேயா? அதுக்கு ஒவ்வொரு ஃபார்ம், சாலிட் ஃபார்மும் இருக்குது, லிக்விட் ஃபார்மும் இருக்குது. மேஜராக வந்துட்டு என்னது பவுடர்ட் ஃபார்ம் இல்லாட்டி சாலிட் ஃபார்மில் தான் இந்த ஜிப்சம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Then it is used in toothpaste, shampoos and hair products mainly due to binding and thickening property. So இந்த ஜிப்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி தான் binding and thickening property. ஏதாச்சும் பைண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாச்சும் காம்பவுண்ட்ஸை திக்கனிங் பண்ணுறதுக்கோ வந்துட்டு நம்மளால் இந்த ஜிப்சத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ இன் எவ்ரிடே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூத்பேஸ்ட், ஷாம்பூ, ஹேர் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே we will use gypsum. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், திக்கனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால we use gypsum in toothpaste, shampoos and hair products. So this is the use of gypsum in our everyday life. நம்ம யூஸ் பண்ற டூத்பேஸ்ட்ல எல்லாமே gypsum இருக்கு. ஓகேயா? Then next last use என்னன்னு பார்த்தீங்கன்னா gypsum is a component to Portland cement. Portland cementனா ஒன்றும் இல்லை, நம்ம காமன்லி பில்டிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற சிமெண்ட் தான் we call it as Portland cement. Then where it is act as a hardening retarder to control the speed at which concrete set. ஸோ இந்த சிமெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த சிமெண்ட் வந்துட்டு நம்ம அந்த வாட்டர் ஆட் பண்ணுற அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சொல்லுங்கப்பா என்ன டவுட். ஸோ இந்த சிமெண்ட் எடுத்துட்டோம்னா அதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணால் அது வந்துட்டு ஈஸியாக ஸ்பீடாக வந்துட்டு ஹார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஹார்டனிங் டைமை வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஹார்டனிங் டைமை வந்துட்டு அந்த டைமை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we will use gypsum. எதுக்காகனா டு கண்ட்ரோல் தி ஸ்பீட் அட் விச் கான்கிரீட் செட். ஐம் ஃபைன் வைஷ்ணவி, குட் ஈவினிங்ப்பா. ஸோ சிமெண்ட் வந்துட்டு இட் இஸ் எ கம்போனண்ட் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஸோ போர்ட்லேண்ட் சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம்ங்கிறது இட் இஸ் எ கம்போனண்ட். நார்மல் சிமெண்ட் தான் பில்டிங் பர்பஸுக்கு நம்ம யூஸ்வலி யூஸ் பண்ணுற சிமெண்ட் தான் we call it as போர்ட்லேண்ட் சிமெண்ட். தென் அந்த சிமெண்ட்ல வந்துட்டு இந்த ஜிப்சத்தோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹார்டனிங் ரிட்டார்டர். ஹார்டனிங் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான என்னது
ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸ் எப்போ ஸ்கெட்யூல் ஆகிருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்குப்பா. எழுதிக்கலாம்ப்பா. இது 5 மார்க் கொஸ்டின் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வேணும் நமக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் அ கம்போனன்ட் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட். அங்கே வந்துட்டு ஹார்டனிங் ரிட்டார்டடாக வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஹார்டனிங் ரிட்டார்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த ஹார்டனிங் நேச்சர் இருக்குது இல்லையா, சீக்கிரமாக ஹார்டன் ஆகிற அந்த நேச்சரை வந்துட்டு கொஞ்சம் அந்த டைமை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஹார்டனிங் டைமை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் தான் வி கால் இட் அஸ் ஹார்டனிங் ரிட்டார்டர். இதுக்காக டு கண்ட்ரோல் தி ஸ்பீட் அட் விச் கான்கிரீட் செட், டு ஸ்பீட் அட் விச் கான்கிரீட் செட். So these are the uses of gypsum. So இந்த point bookல இல்லாதவங்க நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? வைஷ்ணவி கிளியர்? ஓகேப்பா. ஸோ எல்லாருக்குமே கிளியரா? இங்க டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? யூசஸ் ஆஃப் gypsum கிளியரா? ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா என்னதுப்பா? ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா ஓகேப்பா. ஸோ ஜிப்சத்தோட நெக்ஸ்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு क्वेश्चन. ஜிப்சத்தோட கெமிக்கல் ஃபார்முலா SCA, தென் ஓகே இளமதி. Yes, CaSO4 2H2O. Very good. So CaSO4 2H2O தான் it is a chemical formula for gypsum. Then next question. Describe briefly the biological importance of calcium. So describe briefly the biological importance of calcium and magnesium. So calcium biology magnesium biological importance வந்து கேட்டிருக்காங்க. So human bodyல மட்டும் இல்ல living organismத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரோல் என்ன, அதுதான் அதோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் இந்த எலமெண்ட்ஸோட ரோல் அதுதான் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லை, ஸோ magnesium and calcium also plays an vital role in biological functions. So biological functionsல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியத்துக்கும் கால்சியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. ஸோ ஒரு டிப்பிக்கல் ஹியூமன் பாடி எடுத்தால், ஒரு நார்மல் ஹியூமன் பாடி எடுத்துட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் இருக்கணும், 25 grams ஆஃப் மெக்னீஷியம் ப்ரெசென்டாக இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா 1200 grams ஆஃப் கால்சியம் இருக்கணும். ஒரு டிப்பிக்கல் ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 grams ஆஃப் மெக்னீஷியம் இருக்கணும், 1200 grams ஆஃப் கால்சியமும் ப்ரெசென்டாக இருக்கணும். கால்சியங்கிறது இந்த போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எமௌண்ட். ஸோ 1200 grams ஆஃப் கால்சியம் வந்துட்டு present இருக்கணும். தென் மெக்னீஷியத்தோட யூசஸ்லாம் என்னது, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது, இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டலைஸ்டு பை என்சைம். ஸோ இந்த என்சைம் கேட்டலைஸ் பண்ண பயோகெமிக்கல் ரியாக்ஷனில் எல்லாமே இந்த மெக்னீஷியம் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கணும், மெக்னீஷியம் எலிமெண்ட் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கணும். என்சைம் கேட்டலிஸ்ட் பண்ண பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் எலிமெண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கோஃபேக்டர் ஆஃப் என்சைம்ஸ் தட் யூட்டிலைஸ் ஏடிபி இன் phosphate transfer and energy release. ஸோ இந்த எனர்ஜி ரிலீஸ் ரியாக்ஷன்லையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி phosphate transferல ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ phosphate transferல ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணுற அடெனோசின் ட்ரைஃபாஸ்பேட் அந்த ஏடிபி மாலிக்யூல் யூஸ் பண்ணுற ரியாக்ஷன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சைமோட கோஃபேக்டராக வந்துட்டு மெக்னீஷியம் ஆக்ட் பண்ணுவாங்க. என்சைமோட கோஃபேக்டராக வந்துட்டு என்னது, அந்த மெக்னீஷியம் வந்துட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ எனர்ஜி ரிலீஸ்லையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஏடிபி இன் phosphate transfer அடெனோசின் ட்ரைஃபாஸ்பேட் மாலிக்யூலோட இன் phosphate transferலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சைமோட கோஃபேக்டராக வந்துட்டு இந்த மெக்னீஷியம் வில் ஆக்ட். அதுதான் செகண்ட் பாயிண்ட். அடெனோசின் ட்ரைஃபாஸ்பேட்ப்பா ஏடிபி, அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட்.
ஸோ இந்த அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட்டோட மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி நீட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி நீட்ஸ் நம்ம பாடியில் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுற அந்த மாலிக்யூல் தான் ஏடிபி. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸோ ஸ்டார்டிங் என்ன சொன்னோம் நம்ம ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஹியூமன் பாடியில் 25 grams ஆஃப் மெக்னீஷியம் வந்துட்டு இருக்கணும். தென் 1200 grams ஆஃப் கால்சியம் வந்துட்டு ப்ரெசென்டாக இருக்கணும். ஸோ திஸ் தி அமௌண்ட் ஆஃப் these elements present in our body. ஒரு டிப்பிக்கல் பாடியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25 grams ஆஃப் மெக்னீஷியம் இருக்கணும். தென் 1200 grams ஆஃப் கால்சியம் இருக்கணும். தென் மெக்னீஷியத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சைம் கேட்டலைஸ் பண்ணுற பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அந்த ரியாக்ஷன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியமும் ப்ரெசென்டாக இருக்கும். என்சைம் கேட்டலிஸ்ட் பண்ணுற என்னது பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எல்லாமே மெக்னீஷியத்தோட ப்ரெசன்ஸ் இருக்கும். தென் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற ரியாக்ஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணுற ரியாக்ஷன். ஃபோஸ்பேட் ட்ரான்ஸ்ஃபரில் ஏடிபி யூஸ் பண்ணுற அந்த ரியாக்ஷன்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் வந்துட்டு கோஃபேக்டரா என்சைமுக்கான கோஃபேக்டரா வந்துட்டு ஆக்ட் பண்ணுவாங்க. கிளியரா தீப்ஷிகா? கிளியராப்பா? டவுட்ஸ் இருக்கா? ஓகேப்பா. தென் it is also essential for DNA synthesis. DNA synthesisக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் கண்டிப்பாக தேவைப்படுது. and it is responsible for the stability and proper functioning of DNA. ஸோ DNA synthesize பண்ணுறதுக்கும் தென் டிஎன்ஏயோட ஸ்டெபிலிட்டி அதோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் எலமெண்ட் வந்துட்டு எசென்ஷியலான ஒரு எலமெண்ட். மெக்னீஷியம் இஸ் அன் எசென்ஷியல் எலமெண்ட் ஃபார் என்னது டிஎன்ஏ சிந்தசிஸ் தென் டிஎன்ஏயோட ஸ்டெபிலிட்டி தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட எல்லா ரியாக்ஷன்ஸுக்குமே நம்ம பாடியில் டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட எல்லா ரியாக்ஷன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் யூஸ் ஆகுது. தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேலன்சிங் எலக்ட்ரோலைட்ஸ் இன் அவர் பாடி. பாடியில் வந்துட்டு எலக்ட்ரோலைட்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும் இல்லையா. ஸோ சோடியம் குளோரைட் இஸ் அன் எலக்ட்ரோலைட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை வந்துட்டு நம்ம பாடியில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மெக்னீஷியம் யூஸ் ஆகுது. பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது மெக்னீஷியம் இஸ் யூஸ்ஃபுல். தென் டெஃபிஷியன்சி ஆஃப் மெக்னீஷியம். ஸோ இந்த 25 grams வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பாடியில் ப்ரெசென்டாக இருக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ அந்த 25 gramஸில் வந்து கம்மியாக இருந்துச்சு அதோட அமௌண்ட் வந்துட்டு டெஃபிஷியண்டாக இருக்குன்னா எதெல்லாம் கோஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கன்வல்ஷன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ மஸ்குலர் இரிட்டேஷன். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டத்தை தான் அது எஃபெக்ட் ஆகுது. நியூரோ மஸ்குலர் நர்வ்ஸும் மசில்ஸும் சம்மந்தப்பட்ட ஒரு அந்த இரிட்டேஷனை. தென் கன்வல்ஷன் பார்த்தீங்கன்னா சடனா ஒரு இன்வாலண்ட்ரியா இருக்கக்கூடிய அந்த மசில் கண்ட்ராக்ஷனை தான் சடன் ஆர் இன்வாலண்ட்ரி மசில் கண்ட்ராக்ஷனை தான் we call it as convulsion. நமக்கு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகும். எஸ்பா தமிழில் அதான் கரெக்ட் வேர்டு. ஓகேயா. ஸோ இது சடனாக வந்துட்டு மசில்ஸ் கண்ட்ராக்ட் இல்லை இன்வாலண்ட்ரியாக நம்ம கான்ஷியஸ்னஸில் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் நடக்கிற அந்த ஸ்டேஜ் தான் we call it as convulsion. ஸோ மெக்னீஷியத்தோட டெஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வல்ஷனும் தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ மஸ்குலர் இரிட்டேஷனும் கோஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் மெக்னீஷியத்தோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். மெக்னீஷியத்தோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் இதுதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியத்தோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இஸ் த மேஜர் கம்போனன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத் இல்லையா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாமே இருக்கும் கால்சியம் அந்த ஹார்லிக்ஸோட ஆடு எல்லாமே அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இருக்குது இது குடிச்சா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எதுக்காகன்னா அந்த போன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கம்போனன்ட் என்னது கால்சியம். ஸோ கால்சியம் வந்துட்டு நம்ம பாடியில் சஃபிஷியன்ட் அமௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் ஹியூமன் பாடியில் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். போன் ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா கால்சியத்தோட எஸ்பா. ஸோ கால்சியத்தோட மெயின் சோர்ஸ் என்னன்னா மில்க்ல இருந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கால்சியம் இஸ் த மேஜர் கம்போனன்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். ஸோ டீத்லேயும் போன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் கம்போனன்ட் தான் என்னது கால்சியம். ஓகேயா. இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வரும்போது தான் இந்த டீத்தோ இல்லை போன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வருது.
Okay, then it also present in blood and its concentration is maintained by hormones. So கால்சியம் வந்துட்டு பிளட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியத்தோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்துட்டு எஸ்பா கால்சியத்தோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆனால் அந்த மாதிரி நடக்கும். ஸோ பிளட்ல வந்துட்டு கால்சியம் ப்ரெசென்டாக இருக்குது. தென் பிளட்ல இருக்கிற கால்சியத்தோட கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் மெயின்டைன் பை ஹார்மோன்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் பிளட்ல இருக்கக்கூடிய கால்சியத்தோட அமௌண்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. ஸோ என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா calcitonin and then பார்த்தீங்கன்னா parathyroid hormone. So these are the hormones which is maintaining the concentration of calcium present in our blood. Calcitonin and then வந்து பார்த்தீங்கன்னா parathyroid hormones. These are the hormones which is maintaining the concentration of calcium present in our blood. Then in the blood in the calcium deficiency வந்து பார்த்தீங்கன்னா deficiency of calcium in blood causes it to take longer time to clot. So இந்த bloodல வந்து பார்த்தீங்கன்னா இந்த calciumோட amount வந்து கம்மியாக இருக்கு, டெஃபிஷியண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் wound வந்து இன்ஜுரி ஏதாச்சும் ஆயிருக்கும் போது பிளட் கோட் ஆகணும் இல்லையா? பிளட் க்ளோட் ஆனால் மட்டும்தான் அந்த என்னது பிளட் லாஸ் நம்மளால தடுக்க முடியும். ஸோ இந்த கால்சியத்தோட அமௌண்ட் கம்மியாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் க்ளோட்டிங்கான டைமும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளட் க்ளோட்டிங்கான டைமும் வந்துட்டு கொஞ்சம் லாங்கராக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் க்ளோட்டிங்க்கு இந்த கால்சியம் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் க்ளோட் ஆகிறதுக்கான டைமும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. எஸ் ஸோ அங்கே வந்துட்டு பிளட்டு க்ளோட் ஆனால் மட்டும்தான் அந்த பிளட் லாஸை நம்மளால தடுக்க முடியும். பட் கால்சியம் சஃபிஷியண்டாக இருக்க பர்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் க்ளோட்டிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் லாஸ் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேயா? எஸ், ஸோ கால்சியம் இஸ் நீடட். அதுதான் கால்சிட்டோனின். தென் வந்து பார்த்தீங்கன்னா parathyroid hormones பா. Calcitonin, parathyroid hormones, which are the hormones maintaining the concentration of calcium present in our blood. Clear? Then வந்து பார்த்தீங்கன்னா it is important for muscle contraction. So magnesium மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா muscle contractionக்கு இந்த கால்சியத்துக்கு ஒரு important role இருக்கு. Then வந்து பார்த்தீங்கன்னா plantsல it is responsible for photosynthesis, the main pigment that is responsible for photosynthesis. So photosynthesisக்கு வந்து பார்த்தீங்கன்னா main pigment which is responsible is chlorophyll இல்லையா? ஸோ குளோரோஃபில்லுக்கான மெயின் பிக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில். ஸோ அந்த குளோரோஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் வந்துட்டு இருக்கும். அந்த குளோரோஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் ஃபோட்டோசிந்தசிஸுக்கு யூஸ் ஆகுது. அது வந்துட்டு குளோரோஃபில்ல ப்ரெசென்ட் ஆகிருக்குனால குளோரோஃபில் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் இருக்கிறதுனால இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ தீஸ் ஆர் தி பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். கிளியராப்பா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? எனி டவுட்ஸ்? ஃபுல்லி கிளியர். ஓகே. ஸோ யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? குளோரோஃபில்லுங்கிறது ஒரு பிக்மெண்ட் பா. ஃபோட்டோசிந்தசிஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் தான். பிளான்ட்ல இருக்கிற இந்த பிக்மெண்ட் தான், கிரீன் கலர் பிக்மெண்ட் தான் we call it as chlorophyll. ஃபோட்டோசிந்தசிஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் தான் அது. ஓகேப்பா, கிறிஸ்டல் கிளியர். ஓகே, வாட் இஸ் சோடா ஆஷ், ஹவு இட் இஸ் obtained? ஸோ சோடா ஆஷ்னா என்னது? தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இட் இஸ் a green pigment present inside the leaves. தென் சோடா ஆஷ்னா என்னது? தென் வந்து பார்த்தீங்கன்னா சோடா ஆஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ சோடா ஆஷ்னா என்னது? அது வந்துட்டு அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ சோடா ஆஷுங்கிறது ஒன்றும் இல்லை, சோடியம் கார்பனேட். சோடா ஆஷுங்கிறது Na2CO3 இல்லையா? சோடா ஆஷ் இஸ் Na2CO3. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம்ல. சோடா ஆஷ்னா என்னது? தென் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடான்னு என்னது, அதோட காமன் நேம், சிஸ்டமேட்டிக் நேம்ஸ் எல்லாம் நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? லைம்னா என்னது, லைனா என்னது, மில்க் ஆஃப் மெக்னீஷியாவோட ஃபுல் நேம் என்னப்பா, காமன் நேம் என்னது? மில்க் ஆஃப் மெக்னீஷியா.
அதோட காமன் நேம் என்னது? சாரி, சிஸ்டமேட்டிக் நேம் என்னது? காமன் நேம் தான் மில்க் ஆஃப் மெக்னீசியா. ஓ அப்படி கேட்டிங்களாப்பா? நானும் இப்போதான் அந்த கொஸ்டின் வந்துட்டு பார்க்குறேன். நீங்கள் சொல்லட்டான்னு கேட்டிங்களா? சாரிப்பா, நீங்கள் வந்து வாட் இஸ் குளோரோஃபில் அந்த மாதிரி தான் நான் படித்து பார்த்தேன். ஸோ மில்க் ஆஃப் மெக்னீஷியாவோட சிஸ்டமேட்டிக் நேம், எஸ் வெரி குட், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இஸ் தி சிஸ்டமேட்டிக் நேம் ஃபார் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோடா ஆஷோட என்னது சிஸ்டமேட்டிக் நேம் தான் சோடியம் கார்பனேட் Na2CO3. அதே மாதிரி வாஷிங் சோடாங்கிறது என்னது? சோடியம் டெக்காஹைட்ரேட். ஓகேவா? சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் தான் என்னது? வாஷிங் சோடா Na2CO3 10H2O. சோடா ஆஷ்ங்கிறது சோடியம் கார்பனேட் Na2CO3, வாஷிங் சோடாங்கிறது Na2CO3 10H2O. வாட்டர் மாலிக்யூல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. தென் இந்த சோடா ஆஷ்ங்கிறது என்னது? சோடியம் கார்பனேட்னு சொல்லிட்டோம். தென் அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் சோடா இருக்கு இல்லையா, Na2CO3 10H2O, அதை வந்துட்டு ஹீட் பண்ணா அதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு என்னது? லாஸ் ஆகும். அதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் லாஸ் ஆகி நமக்கு அதோட மோனோஹைட்ரேட் ஃபார்ம் கிடைக்கும். மோனோஹைட்ரேட் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 mole of H2O molecule தான் இருக்கும். So for 1 mole of Na2CO3 there will be 1 mole of என்னது? H2O. டெக்கானா 10 பா. ஹைப்போ இல்லப்பா, டைதா ஹைப்போ, சாரி டைதா 2, மோனோனா சிங்கிள், டைனா 2, ஹெமினா half. ஓகே, ஸோ மோனோஹைட்ரேட்டுங்கிறது ஒரு மோல் ஆஃப் Na2CO3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல் ஆஃப் H2O ப்ரெசென்டாக இருக்கும். ஃபார் 1 mole வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் 1 H2O ப்ரெசென்டாக இருக்கிற அந்த ஃபார்மை தான் வி கால் இட் as மோனோஹைட்ரேட். ஸோ இந்த Na2CO3 10H2O வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா Na2CO3 H2O கிடைக்கும். 10H2Oக்கு பதிலாக அங்கே வந்துட்டு Na2CO3 H2O இந்த மாதிரி கிடைக்கும். Na2CO3 10H2O மாதிரி Na2CO3 H2O கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஹீட்டிங்ல. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோனோஹைட்ரேட், எஸ்பா என்னன்னா சோடியம் தான். ஸோ இந்த Na2CO3 H2O இந்த மோனோஹைட்ரேட் ஃபார்மை வந்துட்டு 373 கெல்வின்ல ஹீட் பண்ணா 373 கெல்வின்ல ஹீட் பண்ணா இதில் இருக்கிற எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸுமே போயிட்டு இட் பிகம்ஸ் அன்ஹைட்ரஸ். அன்ஹைட்ரஸ்னா ஒன்றும் இல்லை, வாட்டர் கண்டென்ட் இருக்காத ட்ரையாக இருக்கக்கூடிய காம்பவுண்டு தான் வி கால் இட் அஸ் அன்ஹைட்ரஸ். கிளியரா? அன்ஹைட்ரஸ்னா அங்கே வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்காது, வாட்டர் மாலிக்யூல் ப்ரெசென்டாக இருக்காது, ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டை தான் வி கால் இட் அஸ் அன்ஹைட்ரஸ் காம்பவுண்ட். ஸோ இந்த மோனோஹைட்ரேட் ஃபார்ம் ஆஃப் சோடியம் கார்பனேட்டை வந்துட்டு நம்ம 373 கெல்வின்ல ஹீட் பண்ணால் வி வில் கெட் என்னது? அன்ஹைட்ரஸ் ஃபார்ம். தென் அந்த அன்ஹைட்ரஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இட் இஸ் சேஞ்சஸ் இன்டு ஏ ஒயிட் பவுடர் கால்டு சோடா ஆஷ். ஸோ ஒயிட் பவுடர். ஸோ இந்த Na2CO3 H2O இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் ஃபுல்லா போனா நமக்கு என்ன கிடைக்கும்? Na2CO3 கிடைக்கும். இந்த Na2CO3 தானே நம்மளோட சோடா ஆஷ், சோடியம் கார்பனேட் தானே இது. ஸோ சோடியம் கார்பனேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? வாஷிங் சோடாவை 2 times ஹீட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஹீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா we will get our monohydrate form. ஸோ அந்த monohydrate form வந்துட்டு 373 கெல்வின்ல ட்ரீட் பண்ணால் அந்த காம்பவுண்ட் மோனோஹைட்ரேட் காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு அன்ஹைட்ரஸ் காம்பவுண்டா ஒரு ஒயிட் பவுடராக வந்துட்டு சேஞ்ச் ஆகும். தட் ஒயிட் பவுடர் இஸ் அவர் சோடா ஆஷ், சோடியம் கார்பனேட். கிளியரா? சோடா ஆஷ்னா என்னது? தென் அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் கிளியரா? ஸோ இதுதான் அதுக்கான என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் நம்மளோட வாஷிங் சோடாவை Na2CO3 10H2O வந்துட்டு ஹீட் பண்ணால் நமக்கு Na2CO3 H2O, இதுதான் மோனோஹைட்ரேட் ஃபார்ம். தென் அந்த Na2CO3 H2O வந்துட்டு மோனோஹைட்ரேட் காம்பவுண்டை வந்துட்டு மறுபடியும் ஹீட் பண்ணால் அட் 373 கெல்வின் ட்ரீட் பண்ணால் we will get our soda ash. So soda ashங்கிறது it is a anhydrous compound. It is an anhydrous compound. ட்ரையா இருக்கும். There will be no H2O, there will be no water molecule. So dry form நமக்கு கிடைக்கும். இந்த Na2CO3 தான் we call it as soda ash இல்லாட்டி sodium carbonate. கிளியராப்பா? கிளியரா? இந்த ரியாக்ஷன் கிளியரா?
next question போலாமா next போலாமா okay பா okay then வந்து பாத்தீங்கன்னா uses of mention the uses of beryllium calcium and barium so இதோட எல்லாம் uses வந்துட்டு எழுத சொல்லிருக்காங்க mention the uses of beryllium calcium and barium so first beryllium due to its atomic number beryllium atomic number நால and very low absorption for x-rays so அவங்களால வந்து பாத்தீங்கன்னா x-rays very low absorption தான் x-rays அவ்வளோக்கா வந்து பாத்தீங்கன்னா beryllium வந்து பாத்தீங்கன்னா absorb பண்ண முடியாது அவங்களோட atomic number நாலயும் and வந்து பாத்தீங்கன்னா low absorption for x-rays நாலயும் வந்து பாத்தீங்கன்னா it is used as radiation windows for x-ray tubes and x-ray detectors so x-ray detectors X-ray tubes வந்து பாத்தீங்கன்னா it is used as radiation windows இந்த beryllium வந்து பாத்தீங்கன்னா it is used as radiation windows clear ஆப்பா it is used in radiation windows எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட atomic numberனாலயும் then வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா என்னது இது வந்து x-rays வந்துட்டு கம்மியா தான் அப்சர்வ் பண்ண முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா beryllium என்னது absorption x-ray absorption கம்மியா இருக்குறதுனால it is used in radiation windows for x-ray tubes clear then வந்து பாத்தீங்கன்னா since beryllium is transparent to energetic particles so energetic particles க்கு வந்து பாத்தீங்கன்னா beryllium will act as a transparent act ஆகுறதுனால it is used to build beam pipe in accelerators so accelerators ல வந்து பாத்தீங்கன்னா it is used to build beam pipe in accelerators beryllium is used to build என்னது beam pipe இதனால அப்படிን பாத்தீங்கன்னா it is transparent to energetic particles it is transparent to energetic particles clear then calcium யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா it is used as reducing agent calcium வந்துட்டு we will use as reducing agent எதுக்காக அப்படினா metallurgy of uranium zirconium and thorium so இந்த elements ஓட extractionக்கு அதுதான் metallurgyங்கிறது அந்த elements extract பண்ணி எடுக்கிற process இல்லையா so அந்த extractionக்காக வந்து பாத்தீங்கன்னா it is used as reducing agent இந்த extraction processல வந்து பாத்தீங்கன்னா calcium is used as a reducing agent clear appa then it is used as a deodorizer desulfurizer then வந்து பாத்தீங்கன்னா decarbonizer for various ferrous and non ferrous alloys so ferrous alloys லயே non ferrous alloys லயே வந்து பாத்தீங்கன்னா okay pa okay so in the ferrous and non ferrous ions la வந்து alloys la வந்து பாத்தீங்கன்னா it is used as a deodorizer desulfurizer then பாத்தீங்கன்னா decarbonizer okay pa then it is used for making cements and mortars to be used in construction so cement make பண்றதுக்கு mortarsங்கிறது ஒண்ணும் இல்லப்பா it is a vessel it is a vessel right so mortarங்கிறது ஒரு vessel தான் நம்ம chemical reactionல யூஸ் பண்ற ஒரு vessel இந்த மாதிரி இருக்கும் இந்த ஷேப்ல இருக்கிற ஒரு vessel தான் mortarங்கிறது யூசுவலி இந்த mortar வந்து பாத்தீங்கன்னா இந்த chemical reactionல நம்ம எடுக்கிற compounds வந்துட்டு grind பண்றதுக்கான எடுக்கிற அந்த apparatus we call it as mortars so அந்த mortars prepare பண்றதுக்கும் then வந்து பாத்தீங்கன்னா cements prepare பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா we will use calcium so அது வந்து பாத்தீங்கன்னா channel குள்ள போனா live sectionல இருக்கும்பா லிதிஸ்ரீ okay appa clear இல்லையா சோ அப்போ வந்துட்டு இன்னைக்கு அந்த லைவ் இருக்காது சோ இருக்கிற லைவ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள இருக்கும் அந்த லைவ் செக்ஷன்ல இருக்கும்பா clear next calcium ஓட யூஸ் எல்லாமே clear next வந்து பாத்தீங்கன்னா barium so it is used as a scavenger to remove last traces of oxygen and other gases in television and electronic tubes so இது வந்து பாத்தீங்கன்னா என்னது uses of beryllium magnesium and calcium நோட் பண்ணிக்கோங்கப்பா தீப்ஷிகா நோட் பண்ணிட்டீங்களா
Okay pa. Any doubts? இந்த பெரிலியத்திலும் கால்சியத்திலும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பெரிலியம் கால்சியம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பேரியம் டிஸ்கஸ் பண்ணலாமா? பேரியம் டிஸ்கஸ் பண்ணலாமாப்பா? Any doubts? Clear ah? Okay. So next barium. So barium வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இந்த scavengerனா ஒண்ணும் இல்ல, it is a remover. remove பண்றதுக்கு it is used to remove என்னதுன்னு பாத்தீங்கன்னா oxygen then வந்து பாத்தீங்கன்னா other gases. oxygen then பாத்தீங்கன்னா other gases present in the television லயோ then electronic tubes லயோ வந்து பாத்தீங்கன்னா அந்த oxygen then வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம இருக்கக்கூடிய gases வந்துட்டு அதோட traces வந்துட்டு remove பண்றதுக்காக வந்துட்டு barium is used as a scavenger. 7th இல்லப்பா, இது 11th class. Okay. So barium is used as a scavenger to remove last traces of oxygen then வந்து பாத்தீங்கன்னா oxygen and other gases in television and electronic tubes. Then deodorizer in copper refining ல வந்து பாத்தீங்கன்னா it is used as a deoxidizer வந்துட்டு பேரியத்தை யூஸ் பண்றாங்க. then calcium மாதிரி வந்து பாத்தீங்கன்னா it is also used in metallurgy. its compounds are used in pyrotechnics. பைரோடெக்னிக்ஸ்னா ஒன்றும் இல்லைப்பா. பைரோடெக்னிக்ஸ்னா என்னதுன்னா நம்ம கண்ட்ரோலில் நடக்கிற எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ் தான் we call it as pyrotechnics. தென் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் இருக்கிற அந்த ஃபிலிம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரோடெக்னிக்ஸில் டெவலப் பண்ண ப்ராசஸஸ். ஸோ அதில் வந்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் மைனிங் ரேடியாலஜியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரியத்தோட காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. மெட்டலர்ஜிலையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட காம்பவுண்ட்ஸ் பேரியத்தோட காம்பவுண்ட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் பைரோடெக்னிக்ஸ் பெட்ரோலியம் மைனிங் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி. இதே இந்த பைரோடெக்னிக்ஸில் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொன்னோம்ல, ஸோ இந்த ஃபயர் ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அந்த கலர் கொடுக்கறதுக்கு அந்த ஃபயர் ஒர்க்ஸுக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த பேரியம் யூஸ் பண்ணுறது. கிளியரா? ஸோ இதுதான் பேரியத்தோட யூசஸ். ஸோ பேரியம் கால்சியம் மெக்னீஷியம் பெரிலியம் எல்லாமே கிளியரா? யூசஸ் கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, 7th கிளாஸ் வேணும். ஓகேப்பா. ஸோ கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? Next போலாமா? Hi Harshit. Any doubts? Okay. Then solvay process ரொம்ப important ஆன ஒரு process இல்லையா? Okay சஜிதா. Last line. So in metallurgyலயும் metals ஓட extractionல வந்து பாத்தீங்கன்னா yes green sparkle வரும். So 9th class வேணும். ஓகேப்பா. ஸோ மெட்டலர்ஜிலே வந்து பார்த்தீங்கன்னா தென் வந்து பார்த்தீங்கன்னா பேரியத்தோட காம்பவுண்ட்ஸ் பேரியம் இஸ் யூஸ்ட் இன் மெட்டலர்ஜி. தென் பேரியத்தோட காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரோடெக்னிக்ஸ் பெட்ரோலியம் மைனிங் அண்ட் ரேடியாலஜில எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பைரோடெக்னிக்ஸ்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் நடக்கிற எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ அந்த டெக்னிக்ஸ் தான் we call it as pyrotechnics. தென் பெட்ரோலியம் மைனிங் அண்ட் ரேடியாலஜி. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we use பேரியம். கிளியரா செந்தில்? தென் fourth question என்ன பார்த்தீங்கன்னா chemical equations for the reaction involved in Solvay process of preparation of sodium carbonate. So sodium carbonate ஓட preparation அந்த Solvay processல ஓகேப்பா. ஸோ இந்த Solvay processல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற chemical reactions வந்துட்டு எதை சொல்லியிருக்காங்க? chemical reaction involved in the Solvay process of preparation. Yes பா இருக்கா? ஓகேப்பா. ஓகே. So Solvay process of preparation of sodium carbonate. Then in this process Solvay process in the preparation of sodium carbonate ல first என்ன நடக்கும்னா அம்மோனியாவை
அமோனியாவை we can convert into ammonium bicarbonate. அமோனியாவை வந்துட்டு அமோனியம் பைகார்பனேட்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா by passing excess carbon dioxide in sodium chloride solution saturated with ammonia. ஸோ இந்த அமோனியாவை எப்படி வந்துட்டு அமோனியம் பைகார்பனேட்டா கன்வெர்ட் பண்றாங்கன்னா, இட்ஸ் ஓகே ரெதிகா. ஸோ இந்த அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவை ஃபர்ஸ்ட் இந்த சால்வே ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்டு அமோனியா பைகார்பனேட். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பா பை நாட் 2, பை டை எல்லாமே 2 தான். ஸோ அமோனியாவை அமோனியம் பைகார்பனேட்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறோம் பை பாசிங் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு பாஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமோனியாவை அமோனியம் பைகார்பனேட்டாக வந்துட்டு ட்ரீட் பண்ணுறது. ஸோ நம்ம எடுக்கிற கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு தான். அந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வச்சுட்டு சாச்சுரேட் ஆகிருக்கிற சொல்யூஷன். ஸோ அது கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு வரைக்கும் எழுதினாலே ஓகே தான். ஸோ அமோனியா இஸ் கன்வெர்டட் இன்டு அமோனியா பைகார்பனேட் பை பாசிங் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. கிளியரா? ஸோ எல்லாருமே ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஓகேப்பா. தென் அமோனியா பைகார்பனேட் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, this formed reacts with the sodium chloride to give sodium bicarbonate. ஸோ அந்த அமோனியம் கார்பனேட் வந்துட்டு சோடியம் குளோரைடு கூட நெக்ஸ்ட் ரியாக்ஷன் எதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அமோனியம் பைகார்பனேட்டுக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடுக்கு நடுவில். தென் அந்த ரியாக்ஷன் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் பைகார்பனேட்டும் அமோனியம் குளோரைடும் கரெக்டாக வந்துட்டு என்னது இங்கே பைகார்பனேட் இருக்கிறங்கிறது இங்கே குளோரைடு வந்துடும். அந்த பைகார்பனேட் மாலிக்யூல் வந்துட்டு இந்த சோடியம் பைகார்பனேட் கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் தான். அமோனியம் பைகார்பனேட் அமோனியம் குளோரைடாக மாறும், சோடியம் குளோரைடுங்கிறது சோடியம் பைகார்பனேட்டாக மாறும். சிம்பிள் ரியாக்ஷன் தான். தென் அப்படி மாறினா அந்த சோடியம் carbonate gets precipitated, gives heated and gives sodium carbonate. So இந்த sodium carbonate ட்ரீட் பண்றதுக்காக தானே. அப்படியெல்லாம் இல்லையே, நான் எப்போ உங்ககிட்ட ஆங்கிரியா இருந்தேன் தீப்ஷிகா? ஸோ இங்கே நமக்கு சோடியம் பைகார்பனேட் கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த சோடியம் கார்பனேட்டை வந்துட்டு என்னது நம்ம பெர்சிபிடேட் பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹீட் பண்ணுவோம். தென் அப்போ தான் நமக்கு அது சோடியம் கார்பனேட் கிடைக்கும். கிளியராப்பா? ஸோ சோடியம் கார்பனேட்டோட ப்ரிப்பரேஷன் கிளியரா? ஓகேப்பா. ஸோ இதெல்லாம் தான் அதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம், நம்ம வந்துட்டு இந்த சோடியம் அமோனியா வந்துட்டு அமோனியம் கார்பனேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் கார்பனேட்டா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இல்லையா? ஓகேப்பா. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமோனியம் கார்பனேட்டை வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் ட்ரீட் பண்ணிட்டு அமோனியம் பைகார்பனேட் கிடைக்கும். அமோனியம் பைகார்பனேட் கிடைச்சிருக்கு. தென் அந்த அமோனியம் பைகார்பனேட்டை சோடியம் குளோரைடு வச்சு ட்ரீட் பண்ணுறது. அமோனியம் பைகார்பனேட்டை சோடியம் குளோரைடு வச்சு ட்ரீட் பண்ணி சோடியம் கார்பனேட்டும் அமோனியம் குளோரைடும் கிடைக்கும். தென் அங்கே கிடைக்கிற சோடியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் we will get சோடியம் பைகார்பனேட்டை ட்ரீட் பண்ணால் we will get our சோடியம் கார்பனேட் Na2CO3 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சால்வே ப்ராசஸில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட்டில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸுமே எழுதணும். இந்த சால்வே ப்ராசஸ் எழுதும்போது ப்ளஸ் இந்த ரியாக்ஷன் எழுதினா மட்டும்தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கிளியராப்பா? நெக்ஸ்ட் போகலாமா? தென் இந்த ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணுற அமோனியா இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த அமோனியா நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த அமோனியாவை வந்துட்டு நம்ம எப்படி ரிகவர் பண்ணி எடுக்கிறோம், திருப்பி எடுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமோனியம் குளோரைட் சொல்யூஷனை என்னது we will treat with the அமோனியம் ஹைட்ராக்சைடு. 9H2O இல்லைப்பா, வெறும் H2O. வெறும் H2O ப்ளஸ் தான் இங்கே இருக்குது.
தென் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திருப்பி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரிகவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரீட்டிங் தி அமோனியம் குளோரைட் சொல்யூஷனை லாஸ்ட்டு கிடைக்கிற அந்த அமோனியம் குளோரைட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு இந்த கால்சியம் ஹைட்ரைக்சோடு கூட ட்ரீட் பண்ணால் வி வில் கெட் அமோனியா தனியாகவும் தென் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைட் தனியாகவும் கிடைக்கும் ஸோ இந்த ரியாக்ஷனோட பை ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிடைக்கிற கால்சியம் குளோரைட் அப்படியா ஸோ அது வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி எழுதுறதுப்பா அந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணி தான் அங்கே 9H2O வருது ஸோ ட்ரையல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும் பாரதிகா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும் 11th நம்பர் தான் இது 9655916541 ஸோ நான் இந்த 9H2O வந்துட்டு ஸ்கூலில் எப்படி எழுதுனாங்கன்னா அந்த ஹோல் ரியாக்ஷனை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி எழுதுனதுப்பா ஓகே தீப்திகா ஸோ கிளியரா ஸோ இதில் பை ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ரியாக்ஷனோட பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு தென் வாட் இஸ் மென் பை டயகனல் ரிலேஷன்ஷிப் டயகனல் ரிலேஷன்ஷிப்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா similarities in properties of the first element of a group ஒரு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள்ல groups and periods இருக்கும் இல்லையா பீரியாடிக் டேபிள்ல groups and periods இருக்கும் ஸோ இங்கே ப்ரெசெண்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கும் இங்கே ப்ரெசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சிமிலாரிட்டிஸை தான் இருக்கிற similarities in properties தான் we call it as diagonal relationship similarities in properties of first element of each group ஸோ ஒரு குரூப் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் தென் அதோட லோவர் ரைட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் we call it as diagonal relationship தென் இதில் எல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் இன் சைஸ் ஆஃப் அயான்ஸ் அயானிக் சைஸ் வந்துட்டு சிமிலராக இருக்கும் போலரைசிங் பவர் வந்துட்டு சிமிலராக இருக்கும் தென் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்துட்டு சிமிலராக இருக்கும் ஸோ தீஸ் ஆர் தி சிமிலாரிட்டிஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் இன் அ டயகனல் ரிலேஷன்ஷிப் ஒரு டயகனல் ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டயகனலி பிளேஸ்டாக இருக்குது அதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் இல்லையா the similarities in properties existing between diagonally placed elements diagonally placed இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸை தான் சிம்பிளா diagonal ரிலேஷன்ஷிப்பை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் வெரி குட் தீப்ஷிகா ஸோ என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி இன் சைஸு சிமிலாரிட்டி இன் போலரைசிங் பவர் தென் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி இன் என்னது எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் ஓகேயா தென் alkali metals never found in free state in nature by so free state na ஒண்ணும் இல்ல அந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காம்பவுண்ட் கூட என்னது அட்டாச் டுகெதரா இருக்காம கம்பைன்டா இருக்காம கூடிய அந்த ஸ்டேட் தான் we call it as free state free state னா ஒண்ணும் இல்ல அது அதோட elemental stateல இருக்குது yes third chapterலயும் சேம் இருக்கு third chapterலயும் நமக்கு இந்த சேம் இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இத மாதிரி பெரிலியம் அலுமினியம் நம்ம ஸ்டடி பண்ணோம்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் எல்லாமே இந்த third chapterலயும் பிரசன்ட்டா இருக்கு ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ்ல வந்துட்டு அது ஃப்ரீ ஸ்டேட்லயே இருக்கு அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும் இட் இஸ் நெவர் ஃபவுண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் அதோட எலிமெண்ட் ஸ்டேட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸிஸ்ட் ஆகாது எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும் எஸ் தென் எதனால அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா they have loosely held s electrons ஸோ அவங்களோட லாஸ்ட் ஷெல்ல வந்து பாத்தீங்கன்னா லூஸ்லி ஹெல்டா இருக்கக்கூடிய அதுக்கும் அந்த s எலக்ட்ரான்ஸுக்கும் அதுல இருக்கிற நியூக்ளியஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும் அதனாலதான் அவங்க வந்துட்டு லூஸ்லி ஹெல்ட் s எலக்ட்ரான் சொல்றது ஸோ the outermost shell so அவங்க வந்து பாத்தீங்கன்னா these elements make the most electropositive metals so these elements are the most electropositive metal then வந்து பாத்தீங்கன்னா அந்த loosely held இருக்கக்கூடிய s electronனால they can readily lose electrons and become monovalent m ions so இந்த loosely held இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா so loosely held இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா they can readily lose electrons to give a monovalent m ion then அதனால இந்த ரெண்டு ரீசன்னால தான் they have never found in free state in nature hence alkali metals never found to be in free state clear அப்பா
Then last question discuss பண்ணலாமா? Last question. The second ionization enthalpy of alkali metals are very high. So alkali metals ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட very good Deepshika. Chemistry favorite subject. Okay, எனக்கும் அப்படிதான். Second ionization enthalpy வந்து பாத்தீங்கன்னா very high-ஆ இருக்கும். அதுக்கான reason என்ன? Then removal of electron from an alkali metals gives monovalent cation. So நம்ம வந்து இங்க பார்த்துட்டோம்னா they readily lose electrons சொன்னோம் இல்லையா? Yes, additional questions தான். So இது வந்துட்டு alkali metals வந்துட்டு they can readily lose electrons சொன்னோம். So அவங்களால readily lose electrons அந்த மாதிரி இருக்கும்போது they can be converted into monovalent electrons. So ஒரு electron lose ஆனா அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா monovalent cations இருக்கும். So அங்க வந்துட்டு என்னது அவங்களோட configuration electronic configuration வந்து பாத்தீங்கன்னா noble gas elements கூட சிமிலரா இருக்கும். Noble gas elements னா என்னது? Highly stable elements, right? Highest stable elements வந்து பாத்தீங்கன்னா low reactivity low-ஆ இருக்கக்கூடிய elements தான் noble gas elements. So இந்த alkali metals-ல first electron நம்ம remove பண்ணா அது வந்துட்டு ஒரு monovalent cation-ஆ இருக்கும். So அந்த monovalent cation-ஆ இருக்கும்போது அவங்களோட electronic configuration வந்துட்டு noble gas elements-ஓட configuration-க்கு similar-ஆ இருக்கும். Ionization energy-னா என்னது? Energy required to remove an electron from the element. ஒரு elementல இருந்துட்டு ஒரு electron-அ remove பண்றதுக்கான energy-யை தான் we call it as ionization energy. So இங்க ஒரு electron நம்ம remove பண்ணா highly stable-ஆ இருக்கக்கூடிய ஒரு compound தான் நமக்கு கிடைக்குது. Alkali metals-ல எல்லாமே first ionization energy வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். first electron remove பண்றது நம்மளால ஈஸியா பண்ண முடியும். பட் first electron remove பண்ணா அங்க வந்துட்டு நமக்கு monovalent cation கிடைக்கும். அது வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சோ ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால second electron remove பண்றதுக்கு அதாவது அவங்களோட second ionization energy வந்துட்டு ரொம்ப difficulty-ஆ இருக்கும். அதோட வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கும். ஏன் அப்படினா first electron remove பண்ணா they become a highly stable configuration. அவங்களோட configuration வந்துட்டு highly stable-ஆ இருக்கும். அந்த stable configuration-ல இருந்துட்டு இன்னொரு electron remove பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப difficulty-ஆன process. So energy required will be very high. That is why they have highest amount of second ionization energy. First-ல இருந்தா so second ionization alkali metals-ல வந்து பாத்தீங்கன்னா எதனால high value-ஆ இருக்குன்னு சொன்னோம். So alkali metals-ல first electron remove பண்றது வந்துட்டு ஈஸியா இருக்கும். first electron remove பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த last electron வந்துட்டு loosely held-ஆ இருக்கிறதுனால அவங்களோட first electron remove பண்றதுக்கான value வந்துட்டு அந்த ionization first ionization energy வந்துட்டு கம்மியா இருக்கும். பட் அந்த first electron remove பண்ணா they will give monovalent cations. அங்க வந்துட்டு first electron remove பண்ணா they will give monovalent cations. So இந்த monovalent cations ஓட இது ionic configuration electronic configuration வந்து பாத்தீங்கன்னா noble gas elements ஓட configuration-க்கு similar-ஆ இருக்கும். highly stable-ஆ இருக்கக்கூடிய configuration தான் noble gas configuration இல்லையா? So அங்க வந்துட்டு first electron remove பண்ணா they become very stable. அப்படி stable-ஆ இருக்கக்கூடிய ஒரு compound-ல இருந்துட்டு electron remove பண்றதுங்கிறது ரொம்ப difficulty-ஆன process. So அதனால வந்து பாத்தீங்கன்னா second electron remove பண்றது ரொம்ப difficulty-ஆன process. So the energy required for removing the second electron அதாவது நம்மளோட second ionization energy-ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் டெஸ்ட் போலாமா? சீக்கிரமா. So first question, elements belong to group 1 are called. group 1ல இருக்கக்கூடிய elements என்ன சொல்றது? alkali metals சொல்லுவோமா? alkali earth metals halogens chalcogens group 1ல இருக்கக்கூடிய elements group 1 yes test இருக்கு. so option 1 yes alkali metals group 1 elements are called alkali metals. then second question, the name alkaline earth metals earth metal hydroxide which is amphoteric in nature. it atmospheric இல்லப்பா amphoteric. ஓகேவா? amphoteric-ஆ இருக்கக்கூடியது amphoteric which is amphoteric in nature.
ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோட்டரிக் நேச்சரில் இருக்கக்கூடிய ஆல்கலைன் எர்த் மெட்டல் என்னது? எஸ் எகெயின் BeOH2S. இது வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னல, பெரிலியத்தோடையும் அலுமினியத்தோடையும் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கும். ஆம்ஃபோட்டரிக்கானா ஒன்றும் இல்லை, அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தே கேன் ஆக்ட் அஸ் போத் ஆசிட் அண்ட் பேஸ். அவங்களால ஆசிடாகவும் ஆக்ட் பண்ண முடியும், பேஸாகவும் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே BeOH2S. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் ஃபார்முலா. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் ஃபார்முலா இருக்கிறதுல என்னது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் ஃபார்முலா. எஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் ஃபார்முலா. சீக்கிரம் சொல்லுங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இது. எந்த ஆப்ஷன் சொன்னா போதும். எஸ், ஆப்ஷன் 2 CaSO4 half H2O. CaSO4 half H2O. Then formula for gypsum. gypsத்தோட formula. Yes, very good Prabhu, Deepshika. gypsத்தோட formula. gypsத்தோட formula என்னப்பா? which option? என்ன ஆப்ஷன்? 3 இல்ல. No, yes, first option CaSO4 2H2O is the formula for gypsum. Then last question, sodium is stored in. இது வந்துட்டு நம்ம அந்த சோடியம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணோம்ல, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் குளோரைடு, அந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னது இந்த பாயிண்ட். சோடியம் இஸ் ஸ்டோர்ட் இன். வாட்டர்ல ஸ்டோர் பண்ணவே முடியாது. வாட்டர்ல ஸ்டோர் பண்ணா it will burst out. நான் அந்த லேபோட எக்ஸாம்பிள்லாம் வச்சு சொன்னேன். எஸ், வெரி குட். இட் இஸ் ஸ்டோர்ட் இன் கெரோசின். கெரோசின்ல மட்டும்தான் நம்ம சோடியம் மெட்டலை நம்மளால என்னது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்லப்பா, ஆல்கஹால் இல்ல, கெரோசின். கெரோசின்ல தான் சோடியம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. கிளியரா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட டெஸ்ட். ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இட்ஸ் ஓகேப்பா. 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியிருந்தேன், 5வது ஒரே ஒரு கொஸ்டின் தானே, பரவாயில்ல. ஸோ இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகேப்பா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். ஓகேப்பா.